அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து ப்ரோக்கோலியால் ஒரு சுண்டல் ஒன்று சரி எப்படின்னு சரி. ஏன்னா ப்ரோக்கோலியால் நார்மலாக எல்லோரும் ஒன்றும் இதாக செய்கிறதில்ல. ஏன்னுக்கா அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. எல்லோரும் நீ அவிச்சு திங்கிறே தான் நீ அதை எழுத்தி சுட்டி நீ அதால் எப்படி ஒரு சுண்டல் ஒன்று செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கோலியை நல்லா பீஸாக நல்லா வெட்டணும். சரியாக இது காலிஃப்ளவர் மாதிரி தான் சின்ன சின்ன வெட்டணும். அந்த அதில் நெட்டி துண்டு நல்லா கட் பண்ணி விடணும். நெட்டி இல்லாமல் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கணும். போட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி இதில் போட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி செய்யணும். டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ண ஏன்சென்ட்டு நல்லா பவுடர் ஆகாமல் ஜஸ்ட் கொஞ்சம் இந்த இது இந்த கொஞ்சம் அரைப்பட்டு வர மாதிரி எனக்கு நல்லா பவுடர் இல்லாமல் கொஞ்சம் சொரசொரப்பாக வைக்கிற மாதிரி இந்த சுண்டல் ஒரு செய்கிற எடுக்கிறது தானே அந்த மாதிரி. மிச்சமே இது ப்ரோக்கோலி ஆட்கள் எல்லாம் எடுக்கிற வந்து இந்த அவிச்சு சும்மா அவிச்சு திங்கிறே சால்ட் பேப்பர் போட்டு அப்படி தான் திங்கிறேன். நீ இப்படி செஞ்சால் வந்து சரியாக இது இந்த கீரை சுண்டல் இது கோவா சுண்டல் அது மாதிரி டேஸ்ட் ஆகிக்கும். நல்லா டேஸ்ட் சேம் அதே மாதிரி ஈக்குவேன்றேன் நான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு அதை வந்து அந்த சட்டியில் எண்ணெய் ஒன்று ஊற்றாமல் தண்ணி ஒன்று ஊற்றாமல் வெறும் சட்டியில் அடுப்பு வச்சு கொஞ்சம் இது அந்த ஸ்மெல் போக்காட்டி கொஞ்சம் இதெல்லாம் அகப்பையால் கிண்டி பண்ணிக்கணும். ஏன்னு சொல்லிட்டாக்கா அந்த கொஞ்சம் பச்சை வாசனைன்னு சொல்கிறேன், அந்த பச்சை ஸ்மெல் இது அந்த ஒரு மாதிரிக்கு அதுக்கு ஒரு மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டுக்கு அழிச்சுட்டு அதுக்கு அந்த ஸ்மெல் போக்காட்டி கொஞ்சம் அடுப்பில் அதை வதங்கொட்டு ஈக்கணும். அகப்பையால் கிண்டி ஈக்கணும் அந்த ஸ்மெல் போக்காட்டி. இந்த மாதிரி தேய்க்கணும் சொரப்பாக. அந்த மிச்சம் பவுடர் இல்லாமல் இப்போ வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். இப்படி ஆகப்பேர் கிண்டிக்கணும். மெயின்ஸாண்டக்கா அந்த ஸ்மெல் போக்காட்டி. அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சைக்காய் எங்களுக்கு தேவையானண்டா நான் போட்டுக்கிறேன். பச்சைக்காய் எனக்கு 3, ஒரு வெங்காயம் பார்த்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா மெலிசாக அரைஞ்சி போட்டுக்கிறேன். மற்ற உப்பு வந்து தேவைக்கேற்ற உப்பு தான், தேவையான அளவு உப்பு நான் இதுக்கு போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு. மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் மஞ்சள் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு போடுங்க. ஏன்னு சொன்னாக்கா இல்லாட்டி கலரே இல்லாத மாதிரி கிமிட்டலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதங்க விடுவோம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் அகப்பையால் கிண்டி ஈக்கணும் கொஞ்சம் வதங்குறது. இதில் தேங்காய் வந்து நான் போட்டுக்கிறேன். சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் திருவி போட்டிக்கிறேன். இது நல்ல இந்த சுண்டல் இது நல்ல இறைச்சாக்கினா கோழி ஆக்கி பருப்பு அந்த மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும். சரியாக கீரை சுண்டல் செய்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் அடுப்பில் வச்சு தாக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல். ஆப்பையால் கிண்டி கொண்டு இருக்கணும். மேன் சேர்ந்தாக்க இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் இந்த ஆவி வெந்து மாய் வரும். செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் நான் வந்து ப்ரோக்கோலி இது மட்டும் செய்கிற மட்டும் தான் காட்டிக்கிறேன். வந்து பருப்பும் கோழியும் ஆக்குறோன்னு நான் காட்டல சோறெல்லாம்.
ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் நான் ரெசிபி போட்டிக்கிறேன்னு சொல்லி மறுவா செஞ்சு இருக்கணும் அந்த ஈக்கித்தானே ஐசுட்டி நான் செய்யலை ஐசுட்டி அப்படி பருப்பும் இந்த இதுவும் கோழிட்டு இதுவும் பார்க்கணுமெண்டாக்கா இந்த நான் லிங்க் தரேன் பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.